அப்ப இது இந்த வினைங்கிறது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. கல்லுக்கு செய்ததுனாலோ மண்ணுக்கு செய்ததுனாலோ கிடையாது. ஏதோ ஒரு உயிருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காணலால் சொல்லால் செயலால் ஏதாவது துன்பத்தை நாம் செய்திருந்தாலோ அல்லது அந்த உயிர்களுக்கு ஏதாவது ஊறு விளைவித்திருந்தாலோ அது வேறொரு கோணத்தில் இங்கு வைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அதுதான் இங்கு வைக்கப்படுகிறது. அதன் பெயரால உன் வாழ்வு பறிக்கப்படல. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஊழ் வினையின் பெயரால உன்னுடைய வாழ்வு பறிக்கப்படல, வாழ விட்டாச்சு. ஆனா அந்த வினையும் உனக்கு துன்பத்தின் பெயரால இங்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் உண்மை. அப்ப இதற்கு தீர்வு இல்லையான்னா எவ்வளவோ தீர்வுகள் இருக்கு, எவ்வளவோ தீர்வுகள் இருக்கு. நான் போய் அங்க போய் பரிகாரம் பண்ணேன், அவங்கள்ட்ட போய் மாந்திரிகம் பண்ணேன், இவங்கள்ட்ட பண்ணீங்க, அதெல்லாம் நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்னு சொல்றேன். எல்லாம் 100% பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப நீ அந்த ஒரு உயிருக்கு தான் தீங்கு விளைவித்திருப்பாய். அப்ப நான் இது எவ்வாறு சரி செய்யணும்னா அதற்கு மாற்று வழியே கிடையாது. எப்படின்னா, ஒருத்தன் கொள்ளுத்தாத்தன்ட்டு நீ கடன் வாங்கிட்ட, அவ்வளவுதான். அவன் இல்ல, அதுக்கு அடுத்தது 2-3 தலைமுறை ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் பேரன் இருக்கான், வட்டியோட நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், முடிஞ்சிருச்சு. அப்ப நீ பிற உயிர்களுக்கு செய்த தீவினையினால் விளைந்தது இந்த பிறவியில் உனக்கு விளையும் பொழுது, அப்ப அவன் பேரனை தேடிட்டு எங்க போறது? நம்ம அதெல்லாம் போக முடியாது. இங்கு இருக்கும் ஏழ்மையில் இருக்கவங்க, துன்பத்தில் இருக்கவங்க, இந்த இயலாத நிலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி உன் கண் அந்த நீ வழங்குவது தேவை. அது எனக்கு பசி ஆற்றுவிக்கும், ஒரு தாகத்தை ஆற்றுவிக்கும். நீ 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 தர்றது ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு அந்த உயிர்களுக்கு அதை கொடுக்கிறது. எல்லா உயிர்கள் இருந்து எறும்பிலிருந்து உன்னுடைய பரிகாரம் தொடங்குகிறது, பறவைகள்ல இருந்து தொடங்குகிறது, பைரவர்கள், பசுக்கள், இன்னும் எத்தனையோ விதத்தில். இதெல்லாம் என்னன்னா இந்த உயிர்களுக்கு உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் போதும் பூசைன்னு ஒரு பேர் இருக்கு. போதும் பூசை அப்படின்னு, போதும் பூசைன்னு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. எல்லை இல்லாதது எல்லாமே இது மட்டும்தான் போதும் பூசை. அப்ப அவனுக்கு ஒரு உணவுன்னு அளிக்கும் பொழுது, தாகத்திற்கு நீர் வார்க்கும் பொழுது, அவன் நேரடியா அதை உண்ணும் பொழுது அவன் போதும்னு சொல்லுவான், போதும்னு சொல்லுவான். தாகம் அடங்கிருச்சு, போதும்னு சொல்லுவான். அந்த போதுங்கிற வாசகம் நல்ல வாசகம். ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, போற்றும். போற்றும், தும்னா துன்பம், துர் கெட்டது, போங்க அப்படின்னு சொல்றோம்.